வெல்கம் டு கேபிட்டல் ட்ரஸ். இன்னைக்கு நம்ம என்ன விஷயத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இந்தியன்ஸ் அதிகமான பேருக்கு இது தெரியாதுன்னு சொல்றதை விட இதை தெரிஞ்சும் அக்செப்ட் பண்ணிக்க தயங்கக்கூடிய ஒரு விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். விச் இஸ் சம்திங் அபவுட் தி அக்ரிகல்ச்சர். அக்ரிகல்ச்சர் இஸ் தி பேக் போன் ஆஃப் இந்தியன் எக்கனாமிக்ஸ். இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஓகே ஃபைன். பட் நான் உங்ககிட்ட அக்ரிகல்ச்சர்ஸ் இந்தியாவில் எப்படி இருக்குது அப்படின்னு உங்ககிட்ட கேட்டேன் அப்படின்னா, மேபி எல்லாரும் இல்லை, பட் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஆமா ரொம்ப அதிகமான வெயில் இருக்குது, இல்லை ரொம்ப அதிகமான மழை இருக்குது, அங்கே பார்த்தோம் அப்படின்னா தேவையான அளவுக்கு தண்ணி இல்லை, அப்படி இல்லை அப்படின்னா கிராப்கான இன்சூரன்ஸ் கிடைக்கிறது இல்லை. அதுவும் இல்லைன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா டெல்லியில ஃபார்மர்ஸ் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் வேணும்னு சொல்லிட்டு போராட்டம் பண்றாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஆமாம், ஃபார்மர்ஸ் வந்துட்டு ஆக்சுவலாக இந்தியாவில் சஃபர் ஆகிட்டு தான் இருக்காங்கிற மாதிரி தான் நீங்க நிறைய பேர் சொல்லுவீங்க. ஓகே ஃபைன். பட் நம்ம என்ன விஷயத்தை பத்தி நீங்க நம்ம சீரியஸா பார்க்க போறோம் அப்படின்னா, உண்மையாலுமே ஃபார்மர்ஸ் வந்துட்டு சஃபர் ஆகுறாங்களா அப்படிங்கிற பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆன் தி சேம் வே கீழே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸ்டே டியூன்ட். அக்ரிகல்ச்சர் இஸ் தி பேக் போன் ஆஃப் இந்தியன் எக்கனாமிக்ஸ். அது ஒரு லேண்டினுடைய ஹெல்த்தை ரொம்ப நல்லா வச்சிருக்குது, அதிகமான வேலை வாய்ப்புகளை தருது. அதுவும் இல்லாம இவ்வளோ கோடி மக்கள் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரியில ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் அதுக்கு வந்துட்டு ஃபார்மர்ஸுங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா தான் இருக்குது. ஏன்னா நம்ம ரொம்ப அதிகமாக இம்போர்ட்டை நம்பி இருக்க வேண்டிய விஷயங்கள் இல்லை. இவ்வளோ ஒரு பாப்புலேஷன் இருக்கக்கூடிய நாட்டில் அக்ரிகல்ச்சருங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே, இதனால இந்தியன் எக்கனாமிக்ஸோட பேக் போன் அப்படிங்கிறது அக்ரிகல்ச்சரா கருதப்படுது. இது மட்டும் காரணம்னா மற்ற காரணங்களும் இருக்குதுதான். பட் நம்ம என்ன விஷயத்த பார்க்க தவறுறோம் அப்படின்னா, யூஸ்வலா நம்ம உங்ககிட்ட ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா அதிகமான பேர் என்ன சொல்லுவீங்க அப்படின்னா, தக்காளி விளைவிக்கக்கூடியவங்க, வெங்காயத்தை விளைவிக்கக்கூடியவங்க, இந்த கரி லீவ்ஸ், பொட்டேட்டோ, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் விளைவிக்கக்கூடியவங்க தான் ஃபார்மர்ஸ்ங்கிறது இருக்கும். ஓகே, அவங்க ஃபார்மர்ஸ் தான், இதுல எந்த கருத்தும் இல்லை. பட் நம்ம எந்த விஷயத்த பார்க்க தவறுறோம் அப்படின்னா, ஆப்பிள்ஸ், சிட்ரஸ் அண்ட் அதுவே கிரேப், இந்த பட்டர் ஃப்ரூட், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த விளைவிக்கக்கூடியவங்க ஃபார்மர்ஸ் தான். நம்ம அவங்கள வந்துட்டு ஃபார்மர்ஸ் சொல்லிட்டு எல்லாருமே கருதுறோமான்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா கொஸ்டின் மார்க். இதுதான் விஷயம். இன்னொன்னு, ஓகே இவங்க வெஜிடபிள்ஸ் செய்யறாங்க, அவங்க ஃப்ரூட் செய்யறாங்க, ஓகே இவங்களுக்குலாம் என்ன அப்படி ஒரு பெரிய டிஃபரன்சஸ் நீங்க கேட்கலாம். பட் சீரியஸ்லி இவங்க ரெண்டு பேருக்குள்ளே பெரிய டிஃபரன்சஸ் இருக்கு. அது எதன் அடிப்படையிலன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ப்ரைஸ்லயே ஆகட்டும், ப்ராஃபிட்ஸ்லயும் ஆகட்டும், அண்ட் அந்த சேம் வே பார்த்தோம் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்லயும் ஆகும். இதனால நான் சொல்ல என்ன பண்றேன் அப்படின்னா, எல்லா ஃபார்மர்ஸுமே சஃபர் ஆகுறாங்கன்னு சொல்ல முடியாது, அதே சமயம் எல்லா ஃபார்மர்ஸும் நல்லா இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. வறட்சி இல்ல அப்படின்னா சரியான பயிர் காப்பீடு கிடைக்கல, இல்ல ரொம்ப அதிகமான வெயில் வந்துருச்சு, ரொம்ப அதிகமான மழை வந்துருச்சு அப்படின்னா அது ஃப்ரூட்ஸா இருந்தாலும் சரி வெஜிடபிள்ஸா இருந்தாலும் சஃபர் ஆகுதான் செய்வாங்க. பட் எதன் அடிப்படையில இந்த கேப்ஸ் வந்துட்டு நான் சொன்னது இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போறோம். வை ஃப்ரூட் ஃபார்மர்ஸ் ஆக்சுவலி மேக் மோர் மார்ஜின் தென் தி வெஜிடபிள் ஃபார்மர், இதை பத்தி தான் நம்ம பார்க்கலாம். இதை நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா 3 விஷயத்த பார்த்தோம் அப்படின்னு நமக்கு சிம்பிளா புரியும். ஃபர்ஸ்ட் விஷயம், ஹை யூனிட் வேல்யூ. நம்ம யூஸ்வலா வாங்குற 1 kg ஆனியன், 1 kg தக்காளி, இது எல்லாத்தையும் விடையும் 1 kg ஆப்பிள், 1 kg சிட்ரஸ், 1 kg சப்போட்டா எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா யூஸ்வலாவே பிரைஸ்ங்கிறது இதை விட, அதாவது வெஜிடபிள்ஸ் விட ஃப்ரூட்டுங்கிறது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கும். ஒன்று. ரெண்டாவது என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வேல்யூ ஆடட் ஆப்ஷன். யூஸ்வலா நீங்க குடிக்கக்கூடிய இந்த ஆரஞ்சு ஜூஸஸ் ஆகட்டும், மேங்கோ ஜூஸஸ் ஆகட்டும், இதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரூட்ஸ்லயே பல்ப் வேணும், இல்லை அப்படின்னா அதனுடைய கான்சன்ட்ரேட்ஸ் வேணும். இதுக்காக பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரூட்ஸ் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணப்படுது. இது மட்டும் இல்லை, நீங்க சாப்பிடக்கூடிய இந்த ஜாம்ஸ் ஆகட்டும், இதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு ஃப்ரூட்டுங்கிறது ரொம்ப பெரிய ரோலை பிளே பண்ணுது. இதனால ஃப்ரூட்னுடைய வேல்யூ அண்ட் மார்க்கெட் கம்பேர் பண்ணும்போது வெஜிடபிள்ஸ் விட அதிகமா இருக்குது. இன்னொரு மூணாவது என்ன முக்கியமான விஷயம் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்போர்ட். யூஸ்வலா வெஜிடபிள்ஸ் வந்துட்டு ஃப்ரூட்ஸை விட பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாவே ஒரு லைஃப் ஸ்பேனுங்கிறது இருக்கும். அதாவது வெஜிடபிள்ஸ் லிவ் லாங்கர் தென் தி ஃப்ரூட்ஸ். ஓகே, பட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அதிகமான பேர் விரும்பி இருக்கக்கூடிய ஒரு இதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரூட்ஸ் தான். இதை வந்துட்டு எக்ஸ்போர்ட் ஆப்ஷன்ஸ்க்கு நம்மகிட்ட அதிகமாவே இருக்கு. இது மட்டும் இல்லாம பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரோட் சைட் ஷாப்ஸே ஆகட்டும், நம்ம எடுத்து பாக்குறோங்கிற பட்சத்துல இந்த ஆப்பிள் ஜூஸ், மேங்கோ ஜூஸ், இந்த மாதிரி விஷயம் தான் ஒரு 400 ml 500 ml பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு 70-100 rupeesக்கு நம்ம வாங்க இருக்குது. பட் இதே ஆப்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வெஜிடபிள்ஸ்ல இருக்கான்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பெரிய கொஸ்டின் மார்க் தான். இதுதான் ஆன் தி அதர் ஹேண்ட் வெஜிடபிள் ஃபார்மர்ஸ் பத்தி நம்ம பார்க்கலாம். யூஸ்வலா வெஜிடபிள்ஸ்ங்கிறது வந்துட்டு இந்தியாவில் ரொம்ப அதிகமான மக்களால வந்துட்டு கன்சியூம் பண்ணப்படுது. ஓகே, பட் இதெல்லாம் இருந்தாலுமே வெஜிடபிள்ஸ் ஆக்சுவலா ஏன் ஃப்ரூட்டை கம்பேர் பண்ணும்போது ஸ்ட்ரகிள் பண்றாங்கிறத பத்தி நம்ம பார்க்கலாம். அதுக்குமே 3 ரீசன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா லோ பிரைஸ் மார்ஜின். இது என்னன்னு சொல்லி பார்க்குறோம் அப்படின்னா ஒரு தக்காளி ஆகட்டும், ஒரு வெங்காயம் ஆகட்டும், அது செய்யக்கூடியதுக்கு இவ்வளவு சார்ஜஸ் ஆகுது அப்படின்னா அவங்க நம்ம வாங்கும் போதும் அவங்க செஞ்சதுக்கும் பிரைஸ் டிஃபரன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். பட் இன் பிட்வீன்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த கமிஷன் ஏஜென்ட்ஸ் அண்ட் இவங்கெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப அதிகமான பிரைஸ் அவங்க கைக்கு போயிருது. இது ஃப்ரூட்ஸ்லயும் இருக்குது, பட் கம்பேரிட்டிவ்லி வெஜிடபிள்ஸ்க்கு இது ரொம்ப அதிகம். செகண்ட் விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா
லிமிடெட் வேல்யூ ஆப்ஷன்ஸ். இது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஃப்ரூட்ல நம்ம ஜாம் அண்ட் இதே மாதிரி ஜூசஸ் இதெல்லாமே சொல்லியிருந்தோம். பட் இது வெஜிடபிள்ஸ் வச்சு செய்யறதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் இது வரைக்கும் அவ்வளோ பெரிய மார்க்கெட் வெஜிடபிள்ஸ் வச்சு இல்லை. தேர்ட் விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா லிமிடெட் எக்ஸ்போர்ட். வெஜிடபிள்ஸ் ரொம்ப அதிகமாக எக்ஸ்போர்ட் செய்யப்படுதான்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா அது ஒரு பெரிய டவுட். இந்த பொள்ளாச்சியினுடைய கோகனட்ஸ் ஆகட்டும் இதெல்லாமே எக்ஸ்போர்ட் செய்யப்படுது, இதெல்லாமே ஓகே ஃபைன். பட் எந்த ஸ்கேல்ல இந்த ஃப்ரூட்ஸ் எக்ஸ்போர்ட் ஆகிற அளவுக்கு இல்ல ஃப்ரூட்ஸ் நம்ம இம்போர்ட் பண்ணி தைரியமா பிசினஸ் பண்ற அளவுக்கு வெஜிடபிள்ஸ் இருக்குதா அப்படிங்கிறது தான் இங்கே கொஸ்டின். அடுத்து இது டிரான்ஸ்ஃபர்மேஷன் லிவர். இதை நம்ம முன்னாடியே சொல்லப்பட்டு இந்த ஃப்ரூட்ஸ்க்கான எக்ஸாம்பிள் ஆகட்டும் வெஜிடபிள்கான எக்ஸாம்பிள் ஆகட்டும். இந்த ஃப்ரூட்ஸ் கம்பேரிட்டிவ்லி ஏன் வெஜிடபிள் விட ஒரு லிவர் மேல இருக்குது அப்படின்னா வேல்யூ ஆடட் ஆப்ஷன்ஸுங்கிறது இந்த ஃப்ரூட்ஸ்ல ரொம்பவே அதிகமா இருக்குது. நம்ம சொன்ன மாதிரி இந்த பல்ப், கான்சென்ட்ரேட் அண்ட் ஜாம்ஸ் இதற்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரூட்ஸ் ரொம்ப பெரிய கான்ட்ரிபியூஷன் பண்ணுது. அண்ட் ஆன் தி சேம் வே பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த ஸ்ட்ரீட் சைட்ல ஆகட்டும் இல்லை ஹோட்டல் போறோம் ஆகட்டும் அங்கே கிடைக்கக்கூடிய இந்த ஜூசஸ் இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஃப்ரூட்ஸ் ரொம்ப பெரிய ரோல் பண்ணுது. அதே மாதிரி இந்தியாவில் இந்த வெஜிடபிளுக்கு வேல்யூ ஆட் ஆப்ஷன் செய்யறதுக்கான மார்க்கெட்டுமே டிமாண்ட்ல இருக்குது. இது வந்துகிட்டு இந்த வேல்யூ ஆடட் ஆப்ஷன் இந்த லிவருங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிளோட ப்ரைஸ்ல ரொம்ப பெரிய ஒரு இம்பாக்டை கொண்டு வருது. இப்போ ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு நம்ம நாட் ஆல் ஃப்ரூட் ஃபார்மர்ஸ் வில் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு 2011 பார்த்தோம் அப்படின்னா கிரேப் ஃபார்மர்ஸ் எஸ்பெஷலி இன் மகாராஷ்டிரா இங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா சரியான தண்ணி கிடைக்காத ரீசன்ஸ்னால அவங்க ஹார்வெஸ்ட் பண்ணதுமே ஃபுல்லா அவங்களால பண்ண முடியல. இதனால அவங்க ரொம்ப பெரிய லாஸை அவங்க மீட் பண்ணாங்க. அந்த டைம்ல இட் இஸ் ரியலி சென்சிட்டிவ். செகண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் வைல் சம் வெஜிடபிள் ஃபார்மர்ஸ் ஆக்சுவலி பிளேஸ்மெண்ட் நம்ம பாக்குற மாதிரி சம் இந்த குஜராத்தி ஃபார்மர்ஸ் ஆகும் இல்ல தமிழ்நாட்டிலே ரொம்ப முக்கியமான ஃபார்மர்ஸ் எல்லாமே ஆகும். அவங்க சில விஷயத்துல ஆக்சுவலி வின் பண்ணிட்டு தான் இருக்கு. அது எந்த மாதிரி விஷயம் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த கார்பரேட் கான்ட்ராக்ட்ஸ் மூலியமா இப்போ ஒரு பெரிய கார்பரேட் அவங்களுக்கு வெஜிடபிள்ஸ் இல்ல அந்த கிராப்ஸ்ங்கிறது ரொம்ப அதிகமா தேவைப்படும். அதுக்கான கான்ட்ராக்ட் இவங்க ரொம்ப லாங் டேர்ம்ல எடுத்திருப்பாங்க. ஸோ தட் அவங்களுக்கு லாஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ்ங்கிறது பெருசா இருக்காது. ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா வெஜிடபிள் ஃபார்மர்ஸ் ஆக்சுவலாவே இப்போ நிறைய பேர் என்ன புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா இந்த டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்ல தான் நமக்கு நிறைய பிரைஸ்ங்கிறது ஃபிட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு டிஸ்ட்ரிபியூஷன்ஸே பார்த்த அப்படின்னா அவங்க கம்யூனிட்டி ஆகட்டும் இல்லை அவங்க ஃபேமிலி மூலியமாவே வந்து ரன் பண்றாங்க. ரெண்டாவது விஷயம் இதெல்லாமே வச்சு பார்க்கும்போது ஆக்சுவலி இந்த வெஜிடபிள் ஃபார்மர்ஸ்ங்கிறவங்க வந்துட்டு சில ஃபார்மர்ஸ் வந்துட்டு பெட்டரா தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க கம்பேர் டு ஃப்ரூட்ஸ். பட் வெஜிடபிள் ஃபார்மர்ஸ் ஆக்சுவலா கொஞ்சம் டிராபேக் சந்திக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா சம் இந்த பம்பர் ஹார்வெஸ்டிங் இந்த மாதிரி எல்லாமே விஷயத்துல அவங்க கொஞ்சம் டிராபேக்ங்கிறது அவங்க ஃபேஸ் பண்றாங்க. ஒன்று. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வெஜிடபிள் ஃபார்மர்ஸ் ஆக்சுவலா நாங்க எல்லாமே வந்துட்டு ப்ரொடெஸ்ட் கொண்டு வரோம், நாங்க இனிமே வந்துட்டு நம்ம ஹார்வெஸ்ட் பண்ண மாட்டோம் இல்லை விளைவிக்க மாட்டோங்கிற மாதிரி கொண்டு வராங்க அப்படின்னா அதை சில லேண்ட் இருக்கக்கூடிய பிசினஸ் பீப்புள்ஸ் என்னவா கன்சிடர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா ஓகே இதுதான் நமக்கு சரியான டைம். நம்ம இந்த டைம்ல பார்த்தோம் அப்படின்னா அவங்க ப்ரொடெஸ்ட் பண்ணக்கூடிய விஷயத்துக்கு ஆப்போசிட் நம்ம பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்றாங்க. இட் இஸ் மோஸ்ட்லி ப்ராஃபிட் பேஸ்ட் நாட் இன்டென்ஷனல். இந்த மாதிரி அவங்க கொண்டு வராங்க. இது மூலியமா அவங்க கொண்டு வரக்கூடிய இந்த ஆனியன்ஸ் ஆகட்டும் இந்த டொமேட்டோஸ் ஆகட்டும் அவங்க யாரும் இங்க ஹார்வெஸ்ட் பண்ணலங்கிறதுக்காக இவங்க செய்யக்கூடியது ரொம்ப அதிகமான லெவல்ல மார்க்கெட் போகுது. ஸோ தட் வெரி ஃபியூ பீப்புள்ஸ் earn more profit than the vegetables actually price. இந்தியன் ஃபார்மர்ஸ் ஆர் நாட் அ சிங்கிள் கிளாஸ் ஆஃப் விக்டிம் ஆர் வின்னர்ஸ். பட் இந்த நிறைய பேர் அக்செப்ட் பண்ண தயங்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆக்சுவலா ஃப்ரூட் ஃபார்மர்ஸ் ஆர் மேக்கிங் மோர் தென் தி வெஜிடபிள் ஃபார்மர்ஸ். சில ஃபார்மர்ஸ் நம்ம இந்த ஃப்ரூட் ஃபார்மர்ஸ் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அவங்க செய்யக்கூடிய அதாவது இந்த ஃப்ரூட்ஸை சேவ் பண்றதுக்காகவே ஒரு கார்பரேட் தர சேலரி பேக்கேஜஸ் எல்லாம் அந்த செக்யூரிட்டிக்காக தந்த நியூஸஸ் எல்லாமே நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம். பட் நம்ம நிறைய பேர் அக்செப்ட் பண்ண தயங்கக்கூடிய விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா சம் fruit farmers are making better than the vegetable farmers, but it doesn't means that அவங்க கடன் பொறியில இல்ல அண்ட் ஆன் தி சேம் வே பார்த்தோம் அப்படின்னா அவங்களும் இந்த நேச்சுரல் ப்ராசஸ் லைக் இந்த டிசாஸ்டர் இந்த மாதிரி விஷயத்துக்கு அவங்க எதுவும் அஃபெக்ட் ஆகலங்கிறதுக்கும் இது மீனிங் இல்லை. தி திங் இஸ் சம் ஃப்ரூட் ஃபார்மர்ஸ் ஆர் மேக்கிங் பெட்டர் தென் தி வெஜிடபிள். Fruit farmers are actually making better than the vegetable farmers in some cases, but it is true that இப்போவுமே இந்தியாவில் அக்ரிகல்ச்சருக்கான நீட் இருக்க தான் செய்யுது, அதை யாரும் மறக்க முடியாது. அண்ட் எட் அக்ரிகல்ச்சர் இஸ் தி பேக் போன் ஆஃப் இந்தியன் எக்கானமிக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம ரியாலிட்டி ஆஃப் இந்தியன் ஃபார்மர்ஸ் பற்றி நம்ம உங்களுக்கு சொல்லியிருக்கோம். அண்ட் அந்த சேம் வே இந்த சொல்லப்பட்ட கருத்துல உங்களுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்க கமெண்ட்ல தெரியுங்க. அண்ட் இதே மாதிரி அடுத்து எந்த குளோபல் ஃபைனான்சியல்ஸ் பத்தி பேசலாம் அப்படிங்கறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, நம்ம அதை பத்தி பேசுவோம். அண்ட் இதே மாதிரி நாங்கள் குளோபல் ஃபைனான்சியல்ஸை உங்களுக்கு புரியக்கூடிய வகையில ஈஸியா நாங்கள் கொண்டு வரோம். இதே மாதிரி இனி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆன் தி சேம் வே இந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளுங்கிறது கொடுத்துக்கோங்க. ஸ்டே டியூன்.